3 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு இல்லத்தில் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. பாதுகாப்பை மீறி பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்தால் கடும் நடவடிக்கை பாயும். 70 குழுக்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி உள்ளதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜி பவானீஸ்வரி பேட்டி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெல்லாம் நடைபெறலாம், இல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தெல்லாம் எடுத்து மற்ற டிபார்ட்மெண்ட் மூலமா அதை சரி பண்ணி அந்த இடத்த பெண்களுக்கு பாதுகாப்பான இடமா நம்ம மாத்துவோம். மறைந்த இயக்குநர் இமயம் பாரதிராஜா உடல் இன்று இரவே தேனி எடுத்துச் செல்லப்படுகிறது. தேனியில் உள்ள பண்ணை தோட்டத்தில் நாளை மாலை 3 மணிக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய ஏற்பாடு. மறைந்த இயக்குநர் பாரதிராஜா உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி. கிராமிய பின்னணியில் வாழ்வியல் உயிரோட்டத்துடன் பல வெற்றி படங்களை உருவாக்கியவர் என புகழாரம். இயக்குநர் பாரதிராஜா உடலுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி நேரில் அஞ்சலி. திரைமொழியில் தனிமொழி பேசி தனி சகாப்தத்தையே உருவாக்கியவர் என புகழாரம். தன்னை வாழ வைத்த திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதிராஜா என நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். திரைப்பட வாழ்க்கையில் பாரதிராஜா ஒரு குழந்தை போன்றவர் என நெகிழ்ச்சி. என்னுடைய 50 ஆண்டு கால நண்பர், இண்டஸ்ட்ரிக்கு நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகர்கள் அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதிராஜா அவர்கள். இயக்குநர் பாரதிராஜா உடலுக்கு கமல்ஹாசன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர், நடிகைகள் என திரையுலகினர் அஞ்சலி. திரைத்துறையில் தன்னை வளர்த்து ஆளாக்கியவர் பாரதிராஜா என கங்கை அமரன் கண்ணீர் மல்க பேட்டி. தனது சம்பளத்தை பகிர்ந்து எங்களை வளர்த்து விட்டவர் என புகழஞ்சலி. டெல்லியில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. புதுச்சேரி தொடர்பான விரிவான நிதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அலுவலகம் தகவல். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். குற்றம் நடந்த 21 நாட்களில் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது காவல்துறை. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு செய்து நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் அமைச்சர் வெங்கடரமணன். நோயாளிக்கு வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் மருத்துவர் கையொப்பம் இல்லாததால் அதிகாரிகளை கண்டித்துக் கொண்ட அமைச்சர். நெல்லை தென்காசியில் தொடர் அரிவாள் வெட்டு சம்பவத்தில் மேலும் 6 பேர் கைது. கைது எண்ணிக்கை 17ஆக அதிகரித்த நிலையில் 5 பேருக்கு கை கால்களில் எலும்பு முறிவு. மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதை மத்திய அரசிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்த வேண்டும். கர்நாடக அணை கட்டினால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இருக்காது என பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை. அணை கட்டக்கூடாது. ஏன்னா சாதாரண காலத்தில் இன்னைக்கு ஜூன் 12ஆம் தேதி நாளை மறுநாள் விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விடணும் மேட்டூர் அணையில். ஆனால் இன்னைக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இன்னைக்கு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா மேட்டூர் அணையில் இன்னைக்கு 40 TMC தண்ணி தான் இருக்கு. இந்த சூழலில் இன்னொரு அணை கட்டினா குடிக்கிறதுக்கு தண்ணி வராது நமக்கு.
பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி மொடக்குறிச்சியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். வரும் 22ஆம் தேதி முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட போவதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் எச்சரிக்கை. இதுபோன்ற ஒரு மோசமான கடன் தள்ளுபடி அரசாணை இந்தியாவில் எங்குமே பிறப்பிக்கப்படவில்லை. வருகிற ஜூன் 22 முதல் கோரிக்கை நிறைவேறும் வரை 30 மாவட்டங்களிலும் விவசாயிகளாக நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காரைக்காலில் உள்ள பல்வேறு உணவு கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. சுவைக்காக உணவில் கலக்கப்படும் தடை செய்யப்பட்ட ரசாயன பொருட்களை பினாயில் ஊற்றி அழிப்பு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நேட்டோவுக்கு போட்டியாக பால்டிக் கடலில் ரஷ்ய ராணுவமும் போர் பயிற்சி. நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வரும் நிலையில் ரஷ்யா ராணுவமும் அதிரடி.